அன்னைக்கு வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இது இருந்தால் கூட அவள் தான் என் லைஃபே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கும். என் பேர் சுகாஷினி. நான் கொத்தக்கோட்டையில் இருக்கிறேன். 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் கொத்தக்கோட்டை ஸ்கூலில் தான் படித்தேன். +1 +2 மட்டும் ஆலங்காய் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அம்மா வந்து நான் 5th படிக்கும்போது இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் எங்கள் அப்பா தான் வளர்த்தாங்க. படிக்கிறதுக்கு எல்லாமே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டி தான் உதவி செஞ்சாங்க. அப்புறம் வந்து +1 +2 வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். +2 பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அப்புறம் எல்லா எக்ஸாம் கரெக்டாக தான் எழுதின்னு வந்தேன். அப்புறம் ஃபிசிக்ஸ் எக்ஸாமு அன்றைக்கி வந்து பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இது இருந்தால் கூட அவள் தான் என் லைஃபே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் பஸ்ஸு துரத்தின்னு போய் தான் எக்ஸாம் எழுதி. இருந்தாலும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் பாஸு. டோட்டலாக 437 மார்க்கு. 6 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் நடந்து அப்புறம் 10 கிலோமீட்டர் பஸ்ஸு ஆலங்காயத்துக்கு 10 கிலோமீட்டர் இருக்கும் போகிறதுக்கு தூரம். பஸ்ஸுமா போவோம். பஸ் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ஆட்டோ அந்த மாதிரில தான் போக முடியும். அந்த பஸ் மிஸ் பண்ணிருந்தா அவ்வளோதான் என் லைஃபே போயிட்டு இருக்கும். எங்கள் அக்கா இருக்காங்க, அவளும் 12th ஃபெயில் ஆகிட்டா. அதனால இப்போ வேலைக்கு போகிறா. நான் தான் படித்து எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஃபிசிக்ஸ் மிஸ் பேர் வந்து நித்யானந்தி. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. ஏதாச்சும் டவுட் கேட்டாலும் எல்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏதாச்சும் கொஷின் பேப்பர் அனுப்புறது எல்லாத்தையும் மெயில் பண்ணுவாங்க. அப்புறம் அது பார்த்து படிச்சு தான் இது பண்ணுவோம். ரொம்ப வறுமையில தான் இருக்கிறோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். அப்புறம் 11 மணிக்கு நைட் வரைக்கும் படிப்பேன். என்ன படிக்கலாம்? மெடிக்கல் கோர்ஸ் தான். ஏதாச்சும் கவர்மெண்ட் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு.